ஒரு ஃபார்மாலிட்டியாக ஆரம்பிக்கிறத விட எதார்த்தமாக ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ எதுக்காக அப்படிங்கிறத விட இது யார்கிட்ட போய் சேர்ந்தா கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ 2 நிமிஷம் மட்டுமே பேசலாம். குறிப்பாக இன்றைக்கி என்னன்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது நிறைய பேர்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம முடிப்போமா, முடிக்க மாட்டோமா, செய்ய முடியுமா, செய்ய முடியாதாங்கிற ஒரு மலைப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி மலைப்புன்னு நினச்சி விட்டவங்க யாருமே ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. மலைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, துணிஞ்சு ஒரு முடிவு எடுப்போன்னு சொல்கிறவங்க தான் ஜெயிச்சிட்ருக்காங்க. சில சமயம் வெற்றி கொடுக்கும், பல சமயம் தோல்விகளை தான் கொடுக்கும். ஸோ இது எதுலேயுமே நம்ம முடங்கிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சிகளை செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், செஞ்சு பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே சொல்கிறது கண்டிப்பாக அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி கண்டிப்பாக இட்லி கடை வச்சுருப்பாங்க. அந்த பாட்டியோட முதலே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ரூ. 200 300 தான் இருக்கும். அதை கூட அநேகமாக அவங்க கடனுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் எந்த நம்பிக்கையில் அவங்க கடையை வைக்கிறாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். யார்ட்டையும் கேட்குறதில்ல, யாருமே அவங்களுக்கு உறுதி தரதில்லை. பட் இருந்தாலுமே 3 மணி நேரத்தில் கெட்டு போகக்கூடிய ஒரு இட்லியை, சட்னியை, சாம்பாரை உங்களுக்காக செஞ்சு காத்துட்ருப்பாங்க. நிறைய முறை போயிருப்போம், வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் தொடர்ந்து வச்சுட்டே இருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூ. 300 முதலும் போயிடும். ஆனால் போச்சு அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் கடை வைக்காமல் இருக்க மாட்டாங்க. அடுத்த நாளும் கடையை வைப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ஏன் நம்மகிட்ட இருக்கிறதில்ல? எல்லாமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. தோற்றாலும் பரவாயில்ல, ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நாளைக்கு இன்னொரு சங்கதியோட சந்திப்போம்.